இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான ஃபார்மை நீங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C. ஃபார்ம் 19 நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா EPFல இருக்கிற எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ணலாம். ஃபார்ம் 10C நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபார்மையும் நீங்க அப்ளை பண்ணாவே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வித்ட்ரா ஆயிடும். அந்த ரெண்டு ஃபார்மையும் ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட UAN அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணணும். உங்களோட UAN நம்பர், பாஸ்வேர்ட் மற்றும் கேப்சா இதையெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு சைன் இன் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் UAN அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். நீங்க கிளைம் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் IFSC கோட் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். சோ எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் இந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும். இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 4 நம்பர் தான் டைப் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபுல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஏற்கனவே எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்க சரியா டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஒரு பாப்பப் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை ஆயிடும். அடுத்தது கடைசியில பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நீங்க எந்த ஃபார்ம் அப்ளை பண்றீங்களோ அந்த ஃபார்மை நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது கடைசியில பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 விதமான ஃபார்ம் வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 19, அடுத்தது ஃபார்ம் 10C, அடுத்தது கடைசியா ஃபார்ம் 31. இப்போ நம்ம ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C இந்த ரெண்டு ஃபார்மை மட்டும் தான் அப்ளை பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 19 இதை அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்ம் 19 அப்படின்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இதுல எஸ் இதை கிளிக் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் 5 வருடங்களுக்கும் குறைவாக இருக்கும் போது, அதே நேரத்துல நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட் 50,000 ரூபாய்க்கு அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கான அலர்ட் மெசேஜ் தான் இந்த பாப்அப் விண்டோல வந்திருக்கு. இப்போ நான் கிளைம் பண்ற இந்த மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய்க்கும் குறைவா தான் இருக்கு. அதனால பான் கார்டையோ அல்லது ஃபார்ம் 15G நான் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபார்ம் 19 சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்லோட் ஃபார்ம் 15G. சோ இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸை நீங்க டைப் பண்ணணும். அதாவது உங்களோட ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை இதுலயும் நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா அப்லோட் ஸ்கேனட் காப்பி ஆஃப் செக் பாஸ்புக். இதுல உங்களோட செக் புக் அல்லது பாஸ்புக்கை நீங்க அப்லோட் பண்ணணும். உங்ககிட்ட செக் புக் இல்லை அப்படின்னா உங்களோட பாஸ்புக்கை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். உங்களோட பாஸ்புக்கை நீங்க ஸ்கேன் பண்றதுக்கு நெட் சென்டருக்கு போக வேண்டிய தேவையில்லை. உங்களோட மொபைல்லையே நீங்க போட்டோ எடுக்கலாம். அதாவது எல்லா டீடைல்ஸுமே கிளாரிட்டியா தெரியுற மாதிரி உங்களோட மொபைல்ல இருந்தே நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். உங்களோட பாஸ்புக்கை நீங்க அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாஸ்புக் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா தெரியுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது டிக் ஆயிடும். மேலும் இந்த இடத்துல கெட் OTP அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டுல பதிவு செய்ய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா வேலிடேட் OTP அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கிளைம் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வரும். மேலும் இந்த இடத்துல பார்க்கும்போது கிளிக் ஹேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு ஓபன் ஆகும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அப்ளை பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இந்த PDF ஃபைல். இதை டவுன்லோட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம் 19 சக்சஸ்ஃபுல் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது ஃபார்ம் 10C அப்ளை பண்ணணும்.
அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா மறுபடியும் நீங்க ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிளைம், அதாவது நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிடும். அடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்தது ஃபார்ம் சூஸ் பண்ற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் 10C வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் 10C மூலமா உங்களோட பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அது கீழே பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கையும் நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்து அது கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பாத்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி, அதாவது ஏற்கனவே நீங்க எப்படி ஓடிபி என்டர் பண்ணீங்களோ இந்த முறையும் நீங்க ஓடிபி என்டர் பண்ணணும். கெட் ஓடிபி இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட கிளைம் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அது கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வரும். ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C இந்த ரெண்டு ஃபார்மையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதோட ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கிளைம் பண்ண 15 to 20 டேஸ்க்குள்ள அதுக்கான அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.